அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்த உலகம் என்பது நன்மையான காரியங்களை செய்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட உலகம். நாம் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு பாவமான காரியத்தை அதிகம் செய்தோம் என்று சொன்னால் மறுமையிலே நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய காரியங்களில் கூட பாவங்களும் தண்டனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளிலே 3 மனிதர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். ரஹ்மத்துடைய கண் கொண்டு அவர்களை பார்க்க மாட்டான். அவர்களுடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி அவர்களின் அருகில் இருக்கக்கூடிய அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த கைசேதவாளிகள் யார், நஷ்டவாளிகள் யார் என்பதை அறிவித்து தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முதலாவது மனிதர்கள் தங்களுடைய கீழாடைகள் படும்படி தரையிலே இழுத்து நடக்கக்கூடியவர்கள். இரண்டாவதாக தான் செய்த உதவிகளை சொல்லி காட்டக்கூடியவர்கள். மூன்றாவதாக பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். இந்த மூன்றும் நம்முடைய பார்வைக்கு சாதாரணமாக தெரிகிறது. நாம் ஆடைதானே உடுத்துகின்றோம், எப்படி இருந்தால் என்ன என்று கவனக்குறைவாக இருந்து விடுகின்றோம். நாம் செய்யக்கூடிய உதவிகளை அதிகம் பிறரிடம் பகிர்ந்து கொள்கிறோம், சொல்லி காட்டுகின்றோம். மூன்றாவதாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சாதாரணமாக சத்தியமாக இந்த விலைக்குத்தான் எனக்கு வந்தது என்பதாக பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்து விடுகின்றோம். நம்முடைய பார்வைக்கு இவைகள் சாதாரணமாக தெரிந்தாலும் மிக பெரிய குற்றம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் பேசவே மாட்டான், ரஹ்மத்துடைய கண் கொண்டு பார்க்கவே மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவே மாட்டான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கைசேதம் என்பதை நினைக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து தவிர்த்து வாழ வேண்டும். ஆடை என்பது மனிதர்களின் மானத்தை மறைப்பதற்காக வேண்டியுள்ள ஆடைகள். அது அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். அந்த ஆடைகளை பெருமையோடு அணியக்கூடாது. ஆடைகளை கெரண்டை காலுக்கு கீழே இழுத்து நடக்கக்கூடிய சமயத்திலே மனிதர்களுடைய உள்ளத்திலே பெருமை ஏற்பட்டு விடுகின்றது. தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அவர்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது ஷஹாபாக்களுக்கெல்லாம் அச்சம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அழகிய ஆடைகளை உடுத்த வேண்டும் என நினைக்கின்றோம், நல்ல செருப்புகளை அணிய வேண்டும் என்பதாக நினைக்கின்றோம். இவைகளும் பெருமையில் சேருமா என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அதற்கு நபி அவர்கள், இல்லை, இவையெல்லாம் பெருமையிலே சேராது என்று தோழர்களுக்கு விளக்கமளிக்கிறார்கள். இப்படி சின்ன விஷயங்களில் கூட ஷஹாபாக்கள் பயந்திருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களாகிய நாம் எல்லாவற்றையும் சாதாரணமாக நினைக்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாவமான காரியங்களிலிருந்து தவிர்த்து வாழக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.